Assalamu alaikum. Hello friends, welcome to my channel Savings Ideas in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான் நேற்று பர்ச்சேஸ் பண்ண ஒரு சில்வர் பார் பற்றி தான். 25 கிராம்ஸ்னு ஒரு சில்வர் பார் பர்ச்சேஸ் பண்ணேன். அதை பர்ச்சேஸ் பண்ணும்போதே ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கேட்டிருந்தேன். இதுதான் அந்த சில்வர் பார். இந்த மாதிரி தான் 999 பியூரிட்டியில் இருக்குது. அதாவது 99.9% சில்வர் இதில் இருக்குது. அண்ட் இது நான் பர்ச்சேஸ் பண்ண கடை ஜிஆர்டி. இதுதான் அதுக்கான பில் டீட்டெயில். ஒரு கிராமுக்கு சில்வர் பாரோ சில்வர் காயினோ ரெண்டுக்குமே சேம் ரேட் தான் சொன்னாங்க. ஒரு கிராமுக்கு 1.75 rupees அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க, மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி, டை சார்ஜ் அப்படின்னாங்க. ஸோ ஒரு கிராமுக்கு ₹1.75 சார்ஜ் பண்ணுறாங்கன்னா டோட்டலாக 25 கிராமுக்கு ₹43.75 மேக்கிங் சார்ஜ். அப்புறமா ஒரு கிராம் நேத்தோட ரேட் 119. அதை 25 மல்டிபிள் பண்ணால் அது ₹2,975 வருது. ஸோ டோட்டலாக மேக்கிங் சார்ஜோடு சேர்த்து ₹3,018. அதோட ஒரு 75 பைசா எக்ஸ்ட்ராவாக வருது. இதுக்கு ஜிஎஸ்டி 3% போட்டால் அது ஒரு ₹90 சம்திங் வருது. அது எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணால் ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ₹3,110 வருது. அதுலேயும் ₹10 லெஸ் பண்ணி எங்ககிட்ட 3,100 தான் வாங்கினாங்க. இதில் ஆக்சுவலாக எங்கிட்ட ஒரு கூப்பன் இருந்துச்சு, ₹2,500 ஒரு கூப்பன் இருந்துச்சு. ஸோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு ₹600 மட்டும்தான் நான் அமௌண்ட்டாக கொடுத்தேன். அதை வாங்கும்போது தான் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கேட்டேன். இதை ரீசேல் பண்ணும்போது எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, ரீசேல் பண்ணால் 5% டிடக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் நாங்கள் கொடுப்போம். அதாவது அமௌண்ட்டாக வாங்குறதுக்கு ரீசேல் பண்ணோன்னா அதுக்கான டிடக்ஷன் 5%. இதே நம்ம அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொலுசாவோ இல்லை வேறு ஏதாவது சில்வர் ஜுவல்லரியாவோ வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு 1% டிடக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சில்வர் தான் வாங்கணும்னு இல்லை, வேறு கோல்டு பர்ச்சேஸ் கூட நம்ம இந்த காயின் யூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர நம்ம சில்வரில் ஆங்க்லெட்டோ இல்லாட்டினா ஜுவல்ஸோ வாங்குகிறோன்னா அதுக்கான எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 25% டிடக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 100 கிராம் கொலுசு நம்ம போய் கொடுத்துட்டு வேறு கொலுசு மாற்றுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய 25 கிராமை டிடக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிராம்ஸை தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இதே ரீசேல் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை நம்ம வாங்குகிறோன்னா 35% அவங்க டிடக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ சில்வரோட ரேட்டுமே கொஞ்சம் கொஞ்சம் ஏறிக்கிட்டே தான் போகுது. முன்னாடியெல்லாம் 70, 60 அந்த மாதிரி ரேஞ்ச்லேயுமே கூட நான் கொலுசெல்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ ₹120. இன்றைக்கான ரேட் ₹120 இருக்குது. ஸோ சில்வர் நம்ம வாங்குறதுமே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் மோரோவர் நம்ம வெறும் கோல்டு காயின், கோல்டு ஐட்டம்ஸாக வாங்கி சேவ் பண்ணுறதை விட இப்படி சில்வருமே கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு தான். ஏன்னா எப்போ எதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகுங்கிறத பற்றி நமக்கு தெரியாது. டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஒரே பேஸ்கெட்குள்ளேயே எல்லா முட்டையும் போடாதீங்க, உடஞ்சிச்சின்னா மொத்தமாக எல்லாமே விழுந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல் தான் நம்ம நம்மளோட சேவிங்ஸை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வேறு விதத்தில் சேவ் பண்ணுறதுக்கு இந்த சில்வருமே ஒரு ஆப்ஷனாக இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். இது தவிர இன்னும் நிறைய ஆன்லைனில் கூட சில்வர் காயின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்றதெல்லாம் நான் பார்த்தேன். மிந்த்ராவில் கூட நிறையா தனிஷ்கில் இருக்கக்கூடிய காயின், இன்னும் கிவா காயின்ஸ் இதெல்லாமே நிறையா ஆஃபர்ஸில் இருக்கிறதாவுமே கூட நான் பார்த்தேன். முடிஞ்சதுன்னா அப்படி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். பர்சனலாக நான் ஜிஆர்டி ஏன் ப்ரிஃபர் பண்ணேன்னா, என்கிட்ட ஜிஆர்டியில் வாங்கின ஒரு சில கோல்டு காயின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரீசேல் பண்ணும்போது மொத்தமாக சேர்த்து ரீசேல் பண்ணிக்கலாமே ஒரே கடையிலேயே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதே போல் நீங்களுமே சேவ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் ஏதோ ஒரு வகையில் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணியும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.